நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களே, இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, தயவு செய்து நடிகர் பின்னாடி போகாதீங்க என்று இளைஞர்களிடம் கெஞ்சிய நடிகை விஜய் கட்சி தொடங்கினதுனால நாம் தமிழ் கட்சிக்கு பாதிப்பா, நாம் தமிழ் கட்சியினுடைய இந்த வாக்கு வங்கி குறையுமா அப்படிங்கறத பற்றி நான் உங்களோட பயந்துக்க போறேன். நான் சந்தித்த எனது கிராமத்தில் சந்தித்த 2 சம்பவங்களை உங்களோட குறிப்பிட்டு அதையும் பயந்துக்க போறேன். அதையும் நம்ம இதுல பார்ப்போம். நண்பர்களே, அதற்கு முன்னால அதாவது நான் இனிமேல் காணொலி பதிவு செய்யக்கூடிய ஸ்டுடியோ இடம் அப்படின்னா இந்த இடம் தான். அதாவது கொஞ்சம் இது ஒரு கொட்டகை தான், மாட்டுக்கோசரம் போட்ட கொட்டகை தான். நமக்கு வேற இடத்துல இருந்து நம்ம பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா வெளியிடத்துல இருந்து நிறைய கனவில் பார்த்திருப்பீங்க. நான் கையிலேயே வச்சுக்கிட்டு பதிவு பண்ணியிருந்திருப்பேன். அதாவது வெயில் ஏறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கனொலி பதிவு பண்றதுக்கு அவ்வளவு வசதியா இருக்காது. முகத்துல வெயில் அடிக்கும். இப்ப நீங்க பாக்குற இந்த தெளிவு அப்படிங்கறது வெளியில இருந்து பதிவு பண்ணும்போது இருக்காது. இது கொஞ்சம் பின்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்கும். ஏன்னா நமக்கு வேற இட வசதி கிடையாது. இந்த இடத்துல இருந்து தான் நான் பதிவு பண்ணி ஆகணும். அதனால இந்த பேக்ரவுண்ட் அது இதெல்லாம் பார்க்காதீங்க. நான் சொல்லக்கூடிய கருத்து, நமது கட்சி வளர்ச்சிக்காக நான் சொல்லக்கூடிய கருத்து, பேசக்கூடிய இந்த விஷயங்கள், செய்திகள், அது மட்டும் நீங்க பாருங்க. அதனால தொடர்ந்து நமது வலைவலிக்கு, நமது கனவு தேசம் வலைவலிக்கு ஆதரவு கொடுங்க. சரி நண்பர்களே, வாங்க இப்ப விடயத்துக்குள்ள போலாம். அதுக்கு முன்னால எனது விவசாய பணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த 3 நாட்களாக தக்கப்பூண்டுக்கு தண்ணி பாஞ்சுது. ரொம்ப கொஞ்சம் சிரமமான வேலை தான். ஏன்னா வெயில் வேற பயங்கரமான வெயில். தண்ணி பாஞ்சது, வாய்க்கா சீவி விட்டு வரப்புல இந்த பில்ல அறுத்துக்கிட்டே இந்த வேலையை பார்த்ததுனால, இந்த வெயில் நேரத்துல இந்த வேலையை செஞ்சதுனால ரொம்ப பாத்தீங்கன்னா அதிக அளவுல வியர்வை, களைப்பு இது எல்லாமே வந்தது. ஏன்னா அந்த தக்கப்பூண்டை ஏறிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு முழங்கால் உயரம் வந்துருச்சு. அது இடையில அந்த வரப்புல உட்காந்துட்டு பில்லு அறுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான வேலை தான். அப்படியே வேர்க்கும், களைப்பாயிரும், அப்படியே உக்கிரமா புழுக்கமாவே இருக்கு. ஆனா சீமான் அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, வியர்க்காமல் விளையாட முடியாது, விமர்சனங்கள் இல்லாமல் வளர முடியாது அப்படிங்கிற மாதிரி. இதே மாதிரி இந்த விவசாயம் அப்படிதான், வியர்க்காமல் விவசாயம் செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் இருக்கிற யதார்த்தமான உண்மை. அதெல்லாம் நம்ம இதெல்லாம் பழகி போச்சுங்க. இந்த விவசாயிகளை பொறுத்தவரைக்கும் இது ஒரு பழகி போன ஒரு விடயம் தான். அதனால இது புதுசா கிடையாது. சரி, இப்ப அடுத்தது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு இடத்துல நம்ம வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு சின்ன ஒரு தோட்டம் போடலான்னு இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம வீட்டு செலவுக்கு காய்கறி, ஒரு சாம்பாருக்கு காய்கறி வாங்கணும்னா இன்னைக்கு சந்தைக்கு போய் வாங்கணும்னா ஒரு வாரத்துக்கு குறைந்தது 200 ரூபாயில இருந்து 300 ரூபாய் வரைக்கும் ஆகுதுங்க. அதனால நம்ம வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு சிறிய தோட்டம் இப்ப காய்கறி போட்டுருக்கேன். இருந்தாலும் இது பத்தாது. எப்பவுமே எந்த நாளும் நமக்கு காய்கறி இருக்கிற மாதிரி ஒரு சிறிய தோட்டத்தை அமையலான்னு இருக்கேன். அதுக்கோசரம் கூப்பிட்டு அதை வச்சு அப்படியே உழவு ஓடிச்சு அந்த இடத்தை தயார் பண்ணி வச்சிருக்கேன். அந்த இடத்துல பல விதமான காய்கறிகள், கீரைகள், இயற்கையான முறையில் அந்த ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்து வரி இயற்கையான முறையில் அதை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்த வடிவமைச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சில பழமரங்களையும் வைக்கலான்னு இருக்கேன். இந்த வாழை மரம், எலுமிச்சை மரம், மாதுளை, சப்போட்டா, சீத்தா, இந்த மாதிரியான கொய்யா, இந்த மாதிரியான பழமர கன்றுகளையும் வைத்து ஒரு சிறிய தோட்டமே, ஒரு முன்மாதிரியான ஒரு தோட்டமா அமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல தயார் பண்ணிட்டு இருக்கேன். அது மாதிரி மரத்தில் அது என்னங்கிறத நான் அதை படிக்க உங்களுக்கு பார்க்கிறேன். சரி நண்பர்களே, இதுதான் எனது என்னுடைய விவசாய பணி. இப்போ வாங்க இப்ப நேரா விடயத்துக்குள்ள போலாம். அதாவது பாத்தீங்கன்னா, நான் ஒரு காணொலி, சமூக வலைதளத்தில் ஒரு காணொலியை பார்த்தேன். ஒரு நடிகர் மேடையில பேசும்போது அவர் இளைஞர்களை வேண்டி மன்றாடி கேட்கிறாரு. அதாவது தயவு செய்து நடிகர்கள் பின்னாடி போயிடாதீங்க. அந்த காணொலி நினைக்கிறேன், அதை முதல்ல பாருங்க. அதுக்கப்புறம் சில விடயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நான் பல மேடைகளில் சொல்லி இருக்கிறேன், தயவு செய்து இளைஞர்களே, இளம்பெண்களே, உங்களுடைய வாழ்க்கையில் எந்த நடிகருக்கு பின்னாலும் நீங்கள் தயவு செய்து சென்று விடாதீர்கள் என்றுதான் நான் மேடைதோறும் முழங்கி இருக்கிறேன். இவ்வளவிற்கும் நான் விஜயோடு நெருக்கமானவன், சூர்யாவோடு நெருக்கமானவன். ஆனாலும் உங்களிடத்தில் நான் சொல்வேன், இந்த சமூகத்திற்கு ஒரு தலைவன், புதிய தலைவன் ஒருவன் உருவாகிறான் என்றால் அது சினிமா நடிகனாக இருக்கக்கூடாது. இந்த தலைமுறைகள் அறிவாளிகளின் பின்னால் போக வேண்டும். அதற்காக நடிகர்கள் அறிவாளி இல்லை என்று சொல்லவில்லை. ஒரு நடிகன், எந்த நடிகனாக இருக்கட்டும், எந்த துறை சார்ந்தவனாக இருக்கட்டும், அவன் தலைவனாக வருகிற பொழுது முதிய தலைமுறையினரும் முத்தம் பெற்று புதிய தலைமுறைக்கு ரத்தம் கொடுக்கிற ஆற்றல் பெற்றவனாக இருந்தால் மட்டும்தான் அவன் உண்மையான தலைவனாக இருக்கும். என்ன நண்பர்களே, அந்த நடிகர் பேசிய அந்த வார்த்தையில கேட்டீங்களா? அதாவது அந்த நடிகருடைய பெயர் எனக்கு சரியா என்னன்னு தெரியல. ஆனா அவர் சொன்ன கருத்து அப்படிங்கிறது ஒரு ஆகச்சிறந்த கருத்து, 100க்கு 100 உண்மையான கருத்து தான். அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிறைய பல பேர் என்னன்னா, இன்னைக்கு திரைத்துறையில தான் தனக்கான தலைவர்கள் தேடிட்டு இருக்காங்க. ஆனா சீமான் அவர்களும் இதை தான் சொல்லியிருந்திருப்பாங்க. அந்த வகையில இப்ப சமீபத்தில் விஜய் அவர் கட்சி தொடங்கி இருக்காரு. இதுல நிறைய இளைஞர்கள் இன்னைக்கு விஜய்க்கு ஆதரவா இன்னைக்கு அவர் பின்னால போயிட்டு இருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு அரசியலா அப்படின்னா இது ஒரு ஆரோக்கியமான அரசியல் கிடையாது. அதாவது பாத்தீங்கன்னா, இந்த சாராயத்தை குறிச்சாதான் போதை அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. இந்த சாதியும் அது ஒரு போதை தான், இந்த மதமும் அது ஒரு போதை தான், அதே மாதிரி இந்த சினிமாவும் ஒரு போதை தான். அதே மாதிரி எப்படி சாராயம் குடிச்சா எப்படி நிதானம் இருக்காதோ, என்ன அது சுயமா சிந்திக்கக்கூடிய திறன் இருக்காதோ, அதே மாதிரி தான் இந்த சாதி போதை, இந்த மத போதை, இந்த சினிமா போதை, இந்த 4 போதையும் ஏறிச்சுன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு சுய சிந்தனை அப்படிங்கிறது கிடையாது. அவங்களுக்கு சிந்திக்கக்கூடிய திறன் இருக்காது. இதுதான் இருக்கக்கூடிய யதார்த்தமான உண்மை. அப்ப ஒரு நல்ல அரசியலை இவர்களால தேர்ந்தெடுக்க முடியாது. அப்ப ஒரு நல்ல அரசியலே, ஒரு தெளிவான அரசியலே, இந்த மண்ணுக்கான, இந்த மக்களுக்கான அரசியலே, ஒரு உண்மையான நேர்மையான அரசியலை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த 4 விதமான போதைகளும் இல்லாத ஒரு மனநிலையில தான் இருக்கணும். அப்பதான் ஒரு நல்ல அரசியலை தேர்ந்தெடுக்க முடியும். ஆனா இன்னைக்கு கெடு வாய்ப்பா இன்னைக்கு இந்த 4 விதமான போதைகளையும் நிறைய பேர் இன்னைக்கு சிக்குண்டு இதுல இருக்காங்க.
அதனால தான் இன்னைக்கு நாம் தமிழ் கட்சி போன்ற ஒரு கட்சி வந்து வளர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தடையா இருக்கு. இந்த போதை மட்டும் இல்லாம இருந்துன்னு வச்சுக்கிறேன், நாம் தமிழ் கட்சியில வந்து 2026 100% வந்து ஆட்சி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா கெடுவாய்ப்பா இன்னைக்கு 4 விதமான போதைகள்ல மக்கள் வந்து மூழ்கி போய் கிடக்குறாங்க. இப்படி எந்த விதமான போதைகளும் இல்லாத இன்னைக்கு நாம் தமிழ் கட்சியில் பயணிக்கக்கூடிய நமது தம்பி தங்கைகள் நாம தான் வந்து இந்த மாதிரியான போதைகளில் கிடைக்கக்கூடிய அந்த மக்களை வந்து திருத்தி நம்ம நாம் தமிழ் ஆதரவா மாற்றணும். எல்லாரையும் மாற்ற முடியுமா அப்படின்னா தீவிரமா அந்த போதையில் மூலிகைகள் வந்து நம்மளால மாற்ற முடியாது. ஓரளவுக்கு நடுநிலையான வாக்காளர்களை வந்து நம்ம மாற்ற முடியும். அதாவது ஒரு 2 சம்பவத்தை வந்து நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அதாவது இப்ப ஏற்கனவே ஒரு 2-3 தேர்தலாக நாம் தமிழ்ச்சி ஆதரவு அளித்து வந்த ஒரு தம்பி, நமது கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு தம்பி, இப்ப ஒரு சில நாட்களுக்கு முன்னால பாக்குறேன், இருசக்கர வாகனம் வச்சிருக்காப்ல. அதுல பாத்தீங்கன்னா டிவிகே அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருக்கு. என்ன தம்பி அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொல்றேன், மாப்பிள்ளன்னு தான் சொல்லுவேன், நம்ம அவன் தான் சொல்லுவாப்ல. என்ன தம்பி திடீர்னு இப்படி டிவிகே அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருக்கீங்க, என்ன தம்பி அப்படின்னு கேட்டா, ஆமாம்மா நான் வந்து விஜய் ரசிகர்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. என்ன தம்பி அதுக்கோசரம் 2 தேர்தலா இந்த மாதிரி நாம் தமிழ்ச்சிக்கு ஆதரவா இருந்துட்டு இந்த மாதிரி மாட்டீங்களே அப்படின்னு நான் கேட்டதுக்கு, இல்லம்மா நான் வந்து விஜய் ரசிகர், நான் வந்து தளபதி ரசிகர், அதனால தலையே போனாலும் நான் வந்து தளபதி ரசிகர் தான், டிவிக்கே தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அப்ப இந்த இடத்துல அதுக்கு மேல நான் அதிகமா பேசுறதுக்கு எதுவும் வாய்ப்பு இல்ல. அதாவது ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாப்ல, நிறைய பேர் இந்த தான் வந்து பயன்படுத்துறாங்க. தலையே போனாலும் தளபதி ரசிகர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பாத்தீங்களா. இவங்களை வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. அது டைஹார்டு ரசிகர் அப்படிங்கிற மாதிரி அவங்களை வந்து என்னதான் சொன்னாலும் அவங்க வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க. நான் சொன்ன மாதிரி இது வந்து சினிமா போதை, சாதி அதாவது சாராய போதை ஏறிடுச்சுன்னா எப்படி நிதானம் இருக்காதோ அந்த மாதிரி இந்த சினிமா போதை ஏறிடுச்சுனாலும் அவங்களுக்கு வந்து ஒரு நிதானம் அப்படிங்கிறது இருக்காது. அதனால அவங்ககிட்ட அதுக்கு மேல பேசி பிரயோஜனம் இல்ல. அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு சம்பவத்தை இப்ப நான் பார்த்தேன். அது மட்டும் இல்ல, இன்னொரு தம்பி கடந்த 6-7 ஆண்டுகளாக நாம் தமிழர் கட்சியில பயணித்து வந்த அந்த தம்பியும் பாத்தீங்கன்னா திடீர்னு டிவிகேல விஜய் கட்சியில வந்து இப்ப இணைந்து பணிச்சிட்டு இருக்காப்ல. நான் இப்ப 2 நாட்களுக்கு முன்னால அந்த தம்பிக்கு வந்து குரல் பதிவு போட்டு, என்ன தம்பி இந்த மாதிரி நம்ம கட்சியினுடைய கிளைக்கட்டை வந்து வலுப்படுத்தணும், அவங்க ஏதாவது உங்களுடைய கருத்து வந்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கேட்டேன். ஏன் அந்த தம்பிக்கு வந்து தனிப்பட்ட முறையில கேட்டேன் அப்படின்னா, அந்த தம்பி வந்து ஒரு டிராக்டர் வச்சிருக்காப்ல. அப்ப எனது கிராமத்துல இந்த விஜய் கட்சிக்கு வந்து ஒரு ஆதரவா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நபர். இப்ப நான் எப்படி நாம் தமிழ்ச்சிக்கு ஒரு நாம் தமிழ்ச்சியுடைய முகமா நான் இருக்கணும், எனது கிராமத்துல நாம் தமிழ்ச்சி சார்பாக அறியப்பட்ட முகமா இருக்கணும், அந்த மாதிரி இந்த விஜயினுடைய தீவிர ரசிகராக இருக்கக்கூடிய ஒரு நபர். அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, இந்த தம்பி கிட்ட வந்து, தம்பி எனக்கு காட்டுல வந்து எல்லா காட்டையும் வந்து உழவு ஓட்டி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காப்ல. ஏற்கனவே வேற வண்டியெல்லாம் வந்து ஓட்டிட்டு இருந்தாப்ல. இப்ப இந்த தம்பி புதுசா வண்டி வாங்கினோன்னு எனக்கு வந்து உழவு ஓட்டி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டிருக்காப்ல. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஓட்டிருக்காப்ல. அப்ப இந்த நேரத்துல வந்து நீ ஏன் வந்து நாம் தமிழ்ச்சியில வந்து பயணிச்சிட்டு இருக்க, நம்ம கட்சிக்கு விஜய் கட்சிக்கு வந்துருங்க, டிவிகேவுக்கு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காப்ல. அப்ப இந்த இடத்துல அந்த தம்பி வந்து என்ன ஒரு முடிவு எடுக்க முடியும்னு சொல்லுங்க பாப்போம். இப்ப இந்த காணொலி பாக்குற நீங்க வந்து உங்களுக்கு 5 ஏக்கர் நிலம் இருக்குது. இப்ப நான் வந்து நாம் தமிழர் கட்சியில பயணிச்சுட்டு நான் ஒரு டிராக்டர் வாங்கியிருக்கேன். இப்ப நீங்க என்கிட்ட சொல்றீங்க இந்த மாதிரி நம்ம நிலத்தெல்லாம் இனிமே வந்து நீங்க உழவு ஓட்டி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. உழவு ஓட்டி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி நான் விஜய் கட்சியில வந்து இணைஞ்சு பயணிங்க, உங்களுக்கு வந்து ஒரு பொறுப்பு தரம் வந்து நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. இப்ப இந்த இடத்துல நான் என்ன முடிவு எடுக்க முடியும்? இப்ப இந்த மாதிரி மற்ற காடுகளுக்கு இருந்து உழவு ஓட்ட போனாதான் எனக்கு வந்து அதுல இருந்து ஏதோ ஒரு வருமானம் கிடைக்கும். இப்ப இந்த இடத்துல ஒரு 4-5 ஏக்கர் அப்படி உழவு ஓட்டுறது வைக்கிறது அது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு தான், அது அந்த டிராக்டர் வச்சிருக்கவங்களுக்கு. அப்ப அந்த வகையில இந்த தம்பி வந்து வேற என்ன சொல்ல முடியும், வேற என்ன பண்றது அப்படின்னு தெரியாம சரின்னு சொல்லிட்டு இப்ப அந்த நபரோட, அந்த விஜயினுடைய தீவிர ரசிகரோட இணைஞ்சு டிவிகேல வந்து இணைஞ்சு பயணிச்சிட்டு இருக்காங்க. இந்த விவரத்தையும் என்ன சொன்னாப்ல. சரி தம்பி, இது வந்து அந்த தம்பி வந்து உளமாற எடுத்த முடிவு கிடையாது, சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமா அந்த மாதிரி அந்த முடிவு எடுத்திருக்காப்ல. இருந்தாலும் இருக்கட்டும், நான் அந்த தம்பிக்கு வாழ்த்துக்கள் தம்பி, நீங்க வந்து இணைஞ்சு பயணிங்க, நாங்க வந்து இருக்கக்கூடிய மற்ற உறவுகளை வச்சு நான் பயணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன். இதுதான் இருக்கக்கூடிய யதார்த்த களம் நிலவரம். அதாவது விஜய் கட்சி தொடங்கினால நாம் தமிழ் கட்சிக்கு வந்து பாதிப்பா அப்படின்னா, பாதிப்பு வந்து பெரிய அளவுல கிடையாது, சிறிய அளவுல ஒரு பாதிப்பு இருக்கு. அதை வந்து வரும் நாட்கள்ல இதை வேற வழியில நம்ம வந்து இதை சரி செய்யணும். அதாவது திமுக அதிமுகவுக்கு வாக்கு செலுத்தக்கூடிய மக்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மக்களுக்கு வந்து ஒரு அரசியல் புரிதலை ஏற்படுத்தி நமது நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாக நம்ம மாற்றணும். அந்த ஒரு நிகழ்வு வந்து நம்ம முன்னெடுக்கணும். இன்னும் நம்ம வந்து மக்கள்கிட்ட வந்து நேரில் போய் பேசணும். அது திண்ணை பரப்புரை, கிராமப்புற கருத்தரங்கு மூலமா நம்ம மக்கள்கிட்ட வந்து பேசி நம்ம நிச்சயம் வந்து மற்ற மக்களை வந்து திராவிட கட்சிகளுக்கு வாக்கு செலுத்திய அந்த மக்களை வந்து நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாக மாற்றணும். இதன் மூலமா 2026 நாம் தமிழ் கட்சியை வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி நோக்கி கொண்டு செல்ல முடியும், வெற்றி பெற வைக்க முடியும், சீமான் அவர்களையும் முதல்வர் ஆக்க முடியும். அதுக்கான திட்டங்கள் வியூகங்கள் என்கிட்ட இருக்குது. வரும் நாட்கள் அது நிச்சயம் வந்து நான் செயல்படுத்துவேன், அது உங்களோட பகிர்ந்துக்குவேன். சரி நண்பர்களே, நிச்சயம் இதை உறுதியாக நம்ம முன்னெடுப்போம். இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நமது கட்சி உறவுகள் பொறுப்பாளர்கள் எல்லோருமே வந்து இதை வந்து முன்னெடுத்து திட்டமிட்டு நம்ம சிறப்பாக செயல்படுத்துவோம். சரி நண்பர்களே, இந்த தகவலை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள தான் இந்த காணொலி. மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.